நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சில வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, "பட்ட கடனுக்கு பயந்து கொண்டு பணியிடத்தில் உண்டாகும் கோபத்தை எல்லாம் பொறுத்துக் கொள்கின்றன இங்கு பல பேர்" அப்படிங்கிற இந்த வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, நம்மள நெறைய பேர் இத ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப கடன் இருக்கும் வீட்ல. அத கட்டுறதுக்காண்டி தான் நம்ம வேலைக்கே போவோம். நெறைய பேர் பார்த்தோம்னா, ஓவர் ஷிஃப்ட்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த கடன அடைக்கிறதுக்கு தான். இந்த இடத்துல வேலை செய்ற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷரையும் தாண்டி குடைச்சல் பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். என்ன சொல்றது? இப்ப வேலையே நம்மள செய்ய விட மாட்டாங்க சில பேரு. எத செஞ்சாலுமே குறை சொல்ற மாரி இருக்கும். ஸோ என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் பொறுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு அந்த கடன கட்டணும். நம்மள விட்டா வேற யாரும் கட்ட முடியாது அப்படிங்கிற அந்த நிலையில நம்ம இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆஃபீஸ்ல அத கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கடன் இருக்கு. அந்த கடன அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவசரப்பட்டு வேலைய மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. வேற வேலைய பார்த்துக்கிட்டு இந்த வேலைய விட்டுடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துட்டு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னோட